வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம். திருவள்ளூர் அடுத்த பட்டாபிராம் சத்திரம் பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் ஈனோஸ், வயது 62. இவர் ஆவடியில் உள்ள பாதுகாப்பு துறையில் ஓய்வு பெற்று தண்டுரை ஜேம்ஸ் தெருவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். அதே தேவாலய ஊழியரான மோசஸ் என்பவர் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்யும் பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய மோசஸ் அதிக பணம் கேட்பதாக அதே தேவாலயத்தை சேர்ந்த ஊழியர் ஈனோஸ் என்பவரிடம் பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். இது தொடர்பாக ஈனோஸ் மோசஸிடம் கேட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருந்த ஈனோஸ் என்பவரை மோசஸ் முன்விரோதம் காரணமாக கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். ஆனால் சம்பவ இடத்திலேயே ஈனோஸ் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து ஈனோஸின் மைத்துனர் மார்டின் பட்டாபிராம் போலீசில் புகார் செய்தார். மோசஸ் கொலை செய்துவிட்டு தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று மத போதகரிடம் கூறி அழுதுள்ளார். மத போதகர் அவரை சக ஊழியர்களுடன் இணைந்து பிடித்து பட்டாபிராம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவ்வழக்கு திருவள்ளூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. அரசு வழக்கறிஞர் எஸ் மூர்த்தி ஆஜராகி வாதிட்டார். இவ்வழக்கின் இறுதி விசாரணை மேற்கொண்ட மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஜூலியட் புஷ்பா மோசஸ் கொலை செய்ததற்கான பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் தடயவியல் ஆய்வக அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டதால் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 அபராதமும், கட்டத்தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். பட்டாபிராம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வள்ளலார் நகரில் அமைந்துள்ள பெந்தகோஸ்தே திருச்சபையில் ஊழியராக பணியாற்றி வந்த 63 வயது திரு ஈனோஸ் அவர்களுக்கும் அந்த சர்ச்சில் இறப்பு நேரிட்டால் உறுப்பினர்களை எடுத்து செல்வதற்காக அமரர் ஊர்தி வைத்து பணியாற்றி வந்த மோசஸ் என்பவருக்கும் ஏற்கனவே ஒரு சவ அடக்கத்தில் மோசஸ் அதிகமாக பணம் கேட்டதால் அதை தட்டி கேட்டதால் முன்விரோதம் ஏற்பட்டு மோசஸ் ஈனோஸை பார்த்து, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று